ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மார்க் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம், குவான்ட் செக்ஷனல் மார்க்கு. ஸோ நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் தட் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, 47 ப்ளஸ் ஒரு 7 ப்ளஸ் 65. ஸோ 47 ஒரு 7 ஒரு 65 போட்டால் என்ன வரும்? 1419 வருமா? 1419 வரும் கரெக்டாக. ஸோ 11 இதில் ஒரு 7 போச்சுன்னா 2, ஆன்சர் 2ல முடியணும். 90. அடுத்த கொஷின் says the third proportional of 57. Third proportional formula a by b is equal to b by c. c தான் third proportional. ஆனால் அவங்க வேல்யூ ஆஃப் சி கேட்குறாங்க. பி வந்துட்டு கொடுத்துட்டாங்க. பி வந்து 2 + 4 + 6 அப்போ 12. அப்போ 57 is divided by 12 into 12 is divided by c. இப்போ சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். 4 டைம் போகும், 19 போகும். ஓகே, அப்போ 48 டிவைட் 19ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ 2 டைம் போகுமா? 19 into 2 80, 238. இப்போ 2 ஆப்ஷன்ஸில் இருக்கா? இருக்கு. அடுத்த கொஷின், the marked price வந்து 7, which is above the cost price. ஓகே, மார்க்கெட் ப்ரைஸ் இருக்குது, காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபானா இது 131. ஓகே, 9% ப்ராஃபிட். இது 100 ரூபானா 109. கரெக்டாக? என்ன சொல்லியிருக்கோம்? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இதையும் எடுத்துப்போம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்போ 13100, 10900. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 13100, 10900. வரும் 2. அப்போ 2200 is divided by marked 1300 into 00ன்னு வரும். கரெக்டாக? ஓகே, இப்போ 2200வை 131ஆல் இது பண்ணும். 131 into 2 போட்டால் 262. இப்போ 1 வரும். கரெக்டாக? 131 978 வரும். கரெக்டாக? 131 into 6 போடலாமா? 6 18 6 7 786. இருங்க, 6 போடலாமா? 8 போடலாம் பாருங்கள். 131 into 8 போட்டால் 8 4 10 வருது. 8 வராது. ஸோ 16.79 தான் வரும். 16.79. அடுத்த கொஷின், x by 45 37 71 12 13 ஒரு 10 14 15. ஸோ 153 தான் நம்மளுக்கு 2790. அப்படின்னா ஒய்க்கும் ஜெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஒய்க்கும் ஜெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 71ல் 37 போச்சுன்னா 4 34. 34 என்னன்னு கேட்குறான். ஸோ 51930. கரெக்டாக? திருப்பியும் 17310. கரெக்டாக? இதை 2 டைம் போகவே. 2 டைம். இப்போ 310 into 2 620. 620. அடுத்த கொஷின், 8 numbers 1 to 4 into 8 32. 16 17 18 19 8 9. ஓகே, இல்லை 1/16th of the sum of the number 1/16th.
8 டேபிள் 2 டைம் போகும் 1 டைம். இப்போ 1 9னா 2 டைம் போகும். 3 to 4 டைம் போகும். 6 2வா 6 2. The question வேல்யூ ஆஃப் கே காமன் ரூட்ஸ் வச்சுருக்கு. இதுக்கு நம்ம ஃபார்முலா என்ன பண்ணுவோம், மைனஸ் பி பை ஏ ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ மைனஸ் 5/2 இஸ் ஈக்குவல் டு minus k plus 1 is divided by 4. Minus or minus cancel, okay. இது cancel, okay. 10 is equal to k plus 1. இப்போ k னா என்ன வரும் 9 yes 9. chord AB run in a circle centered ஓன்னு ஒரு பாயிண்ட் இருக்கு, இதில் ஒரு chord இருக்கு ஏபின்னு சொல்லிட்டு. ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 6 ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4/5 கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் 9/2 போட்டுக்கிறேன். அப்போ இது என்னவா இருக்கும் 9/2 36 equal to 81 is divided by 4 plus x square. கரெக்டா? 36 into 4 போட்டா 24 12 144. So 144 minus or 81 is divided by 4 is equal to x square. So 144 81 போச்சுன்னா 3 63 வருமா. 63/4 is equal to x square வரும். இது எப்படி எழுதலாம் 9/7 9 into 7 is divided by 4 எழுதலாமா. ரூட் எடுத்து என்ன வரும் 3 into root 7/2 வரும். கரெக்டா? அவங்க கேட்குறான் லென்த் ஆஃப் கார்டு. லென்த் ஆஃப் கார்டு கட் ஆகுதுன்னா இது வந்து எக்ஸ்னா இது ஒரு எக்ஸ். இப்போ 2x இதுதான் எக்ஸ். இப்போ 2x என்னவா இருக்கும் இன்ட்டு 2 போட்டுக்கோம். 2 அடிச்சுட்டா 3√7. ஏரியா ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸாகன் √3 is divided by 4 a square into 6. கரெக்டா? 3 2. அப்போ 3 is divided by 2 into √3 into 16 into √2 into 16 into √2. கரெக்டா? என்ன வரும் அப்போ 8 வரும். கரெக்டா? √3 is divided by 4 a square தானே. த்ரீ இன்ட்டு 8 into 16. அப்போ 24 into 16 4ல் முடியுமா? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இன்ட்டு 2 போட்டுக்கோங்க. இப்போ 32 வரும். 24 into 32ங்க 8ல் முடியக்கூடியது ஆன்சர். 8ல் முடியக்கூடியது ஆன்சர். ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அடுத்தது person says 50% of his income expenditure 50%னா அந்த 50% தான் 520. அவனோட இன்கம் என்னன்னு கேட்குறாங்க. இன்ட்டு 2 போட்டுக்கோங்க 640. அடுத்தது இது என்ன டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்களா. 41. இது ஃபார்முலா ஒன்று இருக்குது xy + x + y into டைம்னு சொல்லிட்டு டிஸ்டன்ஸ் 41 into இது வந்து 41 is divided by 2 போட்டுக்கிறேன். 41 is divided by 2 போட்டுக்கிறேன். into டைம் 13ன்னு போட்டுக்கிறேன். இப்போ 41 என்ன ஆகும் 282 into 41 is divided by 2 is divided by
தப்பு. சாரி 41 தான் வரும். 82 ப்ளஸ் 41 இஸ் டோட்டல் பை 2 வரும். 2 2 கேன்சல் ஆகிடுது. 82 41 3 110. அப்போ 41 இன்ட்டு ஒரு 41 1 2 3 இஸ் ஈக்குவல் டு ஒரு 13. அடிச்சுட்டா வரும். டூ பைப்ஸ் இருக்கு. there is another pipe இருக்கு. 35 15 a plus b minus c பார்த்தீங்கன்னா பாட்டமில் எம்டி பண்ணக்கூடிய பைப்பு. ஆறு. இப்போ என்ன வரும்? 35 15 ஒரு 6 போட்டோன்னா 5 டேபிளில் 7 டைம் போகும், 3 டைம் போகும், 2 டைம் போகும். 6 சாரி. நம்ம 3 டேபிளில் 1 டைம் போகும், 2 டைம் போகும், 7 டைம் போகும். இப்போ 14 இன்ட்டு 15. அப்போ 196 ஒரு 14 போட்டால் 210 கரெக்டாக? 210. இப்போ 210 35 அடிக்கிறேன்னா 5 டைம் போகும், 5 டைம் போகும், ஒரு 6 இங்கே 6 வரும். 210 15 அடிக்கிறேன் அப்படின்னா 3 டைம் போகும், 42 டைம் போகுமா? சாரி 114 டைம் போகும். 210 6 அடிக்கிறோன்னா 2 டைம் போகும், 35 டைம் போகும். கரெக்டா? அப்போ 6 ப்ளஸ் 14 மைனஸ் c இஸ் ஈக்குவல் டு 35. இப்போ சியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். 15 வருது. அப்போ 210 15 அடிச்சா என்ன வரும்? 3 4 2 1 4 14. அடுத்த கொஸ்டின். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஒரு ஹில் இருக்கு. இது வந்து 171 90 டிகிரியா. angle of elevation of the top of a hill from a point on the ground is 60. இது வந்து 30. அவ்வளோதான். 30 60 90 1 2 ரூட் 3 கரெக்டாக கொடுத்துருக்கான். 60 ரூட் 3 பார்ட்டி கொடுத்துட்டான். 171. ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த கிவன் பாயிண்ட் டு த டாப் ஆஃப் த ஹில். இது என்னன்னு கேட்குறாங்க. 90 2 பார்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகும்? 171 இன்ட்டு 2 பை ரூட் 3ன்னு வரும். இன்ட்டு ரூட் 3 பை ரூட் 3ன்னு வரும். கரெக்டாக? கரெக்டு தான். அப்போ 171 இன்ட்டு 2 ரூட் 3 ஸ்டூடெண்ட் பை 3ன்னு வரும். அடிச்சு விட்டோன்னா 5 7 57 இன்ட்டு 2 போட்டால் 14 10. ஓகேவா? 114 ரூட் 3யா? 114 ரூட் 3. இப்போ எனக்கு ஆப்ஷன்ஸ் ரூட் 2ன்னு இருக்கு. 114 ரூட் 3 வச்சுக்கோங்க. 114 ரூட் 3. அடுத்த கொஸ்டின். ரைட் ட்ரையாங்கிளை வந்துட்டு கோணாக மாற்றுறாங்க. ஒரு ரைட் ட்ரையாங்கிள்ஸ் இப்படி இருக்கும். கரெக்டாக? ஹைப்போட்டனஸ் வந்து 70 42 56. இதுதான் ரைட் ட்ரையாங்கிள். ரைட் ட்ரையாங்கிள் இஸ் சேஞ்சிங் டு கோணாக மாறுது. அப்பயும் அதே தான் இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 56 இருக்கும். ஹைப்போட்டனஸ் 70 இருக்கும். ரேடியஸ் 42 இருக்கும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? பை 6 L ப்ளஸ் 6. கரெக்டாக? பையை அப்படியே வச்சுப்போம். 6 வந்து 42, L 70 ப்ளஸ் R என்ன? 42. 70 ஒரு 42 2 11. இப்போ 112 இன்ட்டு 42 பையா? 4 பை முடியும். 4 பை இருக்கே. கரெக்டாக? 112 இன்ட்டு 42 4 2 2 8 4 0 04 வந்து சான்ஸ். அடுத்த
So question, what is the difference in population 3 years ago, 2 years ago? Just 25% increase ஆகுதான். 25%னா 1/4. ஸோ 4 ஆக இருப்பது 5 ஆக மாறுது, 4 ஆக இருப்பது 5 ஆக மாறுது. 16 25 கரெக்டா? 25. இப்போ இந்த 16 தான் 160,000 அப்படின்னா 25 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடிச்சுட்டுனா 250000 வரும். ஓகேவா? ரெண்டாவது இயருக்கு 25,000 வரும். ஓகேவா? ஆனால் நம்மளுக்கு இது கூட தேர்ட் இயருக்கும் பார்க்கணும். இப்போ ஒரு 4 போட்டுப்ப 5 போட்டுப்ப 64 125. இப்போ 64 தான் 160,000 அப்படின்னா 125 என்ன பார்க்கணும்ல. இது எப்படி எழுதலாம்? 16 into 4ன்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ இது என்ன ஆகும்? 10000 ஆகும். கரெக்டா? ஆனால் இதை வந்து 2ஆல் அடிச்சுட்டுன்னு ஆகும். 10,000 இருக்கிறது 5,000 மாறும். திருப்பி இதை 2ஆல் அடிச்சுச்சுன்னா 2500 மாறும். அப்போ 125 into ஒரு 2500 5 2s are 25, 5 into 5 25, 8 2s are 10, 12, 5 is 6. okay 5 2s are okay இது வச்சுக்கோங்க. 5 2s are 10, 5 2s are 10, 4 5 2 5 2 11 00 வருது. அப்போ 312500ல் 000025 போச்சுன்னா என்ன ஆகும்? 250 முடியுது ஏதாச்சு? என்ன பண்ணுவோம்? வந்து செகண்ட் இருக்கு. 14 into 4 is equal to 160,000. இப்போ 125 என்னன்னு கண்டுபிடிக்கணும். 2 டைம் போகும். 10,000ன்றது 5,000 மாறும். அப்போ 2500 மாறும். 25 10 12 5 6 10 5 2505 2 11 கரெக்டாக தான் வந்திருக்கு. 32500ல் தப்பு பண்ணி வச்சிருக்கோம். அகோ கொடுத்துருக்காங்க. கரண்ட் வச்சு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே இருங்க, அடுத்து சால்வ் பண்ணிட்டு வருவோம் டைம் இருந்தால். என்ன கொடுத்துருக்கான்? 900 கொடுத்துருக்கான். பெர் மந்த்து கொடுத்துருக்கான். 12 into 6 into 12 1 இயர்னா அது 1 இயர்க்கு தானே. 12/12 போட்டுக்குவோம். 54 into 12 என்ன வரும்? 8ல் முடியும் ஆன்சர். 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 8 10 44 8 4 6 6 4 8 ஆகும். என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸோட வேல்யூ
0.36 இது வந்து ஜெட்டுன்னு வச்சுப்போம். ஒய்யோட வேல்யூ 12 0.64 ஹோல் பவர் 4 வச்சுப்போம். அப்போ என்னவாகும் 0.36 Z இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 0.64 ஆகும். கரெக்டாக நான் கேட்குறது ஜெட்டோட வேல்யூ. இப்போ நான் இங்கே இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், போயிடும் கரெக்டாக. இப்போ இது 9ஆக ஆகும். 64 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க 63. இத்தின் டைம் 7 டைம் போகும். 7 ஆப்ஷன்ஸ் 7.11 இருக்குது. arithmetic observationனா பாருங்க 69 60 39 58 55 31 84 64 80 1 2 3 4 5 6 7 8 9 18 இருங்க 8 ஒரு 9 9ஆ 27 13 13 2 3 4 ஓகே 4 இப்போ 0ல் வருது. 10 16 19 19 ஓகே 10 13 13 ஓகே 16 16 16 22 9 10 11 11 11 14 1 2 3 4 5 5 4 0 வருது. 60 60 0 பாருங்க 0ல் வச்சு சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் இங்கேயும் 0 இருக்கும். ஆப்ஷன்ஸ் சிமிலராக வச்சுருக்காங்க. ஸோ 60. அடுத்த கொஷின் பை சேலிங் நாட்டிக்கல் லாஸ் 70% தான் 112 அப்படின்னா 115 என்ன? ஓகே 7 டேபிளில் 1 டைம் போகும். இது வந்து 1 3 42 6 டைம் போகும். 2 டைம் போகும். 2 3 டைம் போகும். 8 டைம் போகும். இன்ட்டு 8 போடுங்க 4ல் 4 24 16 17 18 184. Sides of a rectangle 114 is equal to area of pi r square. என்ன பண்ணலாம் 22/7 into r square 2 டைம் போகுமா? 11 r is equal to 7. அவன் கேட்குறது 2 pi r 2 pi r 44. அடுத்த கொஷின் 15 into 15 என்னப்பா வரும்? 225 மைனஸ் 139 ஒரு 52 என்ன வரும்? 11 8 9 1 அப்போ 191 போச்சுன்னா 4 12 34 மைனஸ் 34. Can do a certain book assignment D as A plus B பார்த்தீங்கன்னா 7 C பார்த்தீங்கன்னா 9 63 9 7 ஓகே. ஆனால் ஏவோட எஃபிஷியன்சியும் B plus C plus எஃபிஷியன்சியும் சேமாக இருக்குது. A plus B plus C என்ன வருது? 16 வருது. அப்போ இது 8னா இது வந்து 8ஆக இருக்கும். கரெக்டாக ஏவோட எஃபிஷியன்சி 8. ஓகே அவன் கேட்குறது பி 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 எப்படி கண்டுபிடிக்கும்? சியோடது இங்கே என்ன வருது? 7 வருதா? சியோட வந்து 7னா பியோடது வந்து 1 கரெக்டா? பி இப்போ 63 ட்ரெயின் ஏ இஸ் ரன்னிங் 33ல் வருது. ரெண்டுத்துக்குமே டிஸ்டன்ஸ் இருக்குது.
ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால ரிலேட்டிவ் ஸ்பீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 32 ப்ளஸ் 28 ரெண்டுமே வந்துட்டு எதில் இருக்குது, கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மீட்டர் பர் செகண்டில் மாற்றிக்கலாம். ஏன்னா ஆன்சர் மீட்டர் பர் செகண்டில் தான் இருக்குது. அப்போ 32 இருக்குது, 28 இருக்குது, ஒரு 10 60. இப்போ 33 இன்ட்டு 5/18 இன்ட்டு 60 ஈக்குவல் டு A ப்ளஸ் பிங்க. ஓகேவா? இது வந்து 2 டைம் போகும் 9 டேபிளில். சாரி இது வந்து 6 டேபிளில் 3 டைம் போகும். இது வந்து 1 0 போகும். அப்போ இது வந்து 11 டைம் போகும். வெனாகும் 55 0 இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் பி. அடுத்தது பி ஏ இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக 1.5 டைம்ஸ்னால் 3/2. அப்போ ரெண்டுத்து போட்டால் 5x கரெக்டாக. இப்போ 50 வந்தப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 110. அவங்க கேட்குது ட்ரைன் பி கிராசஸ் a bridge completely in 50. அப்போ பியோட லென்த்து பார்க்குறாருங்க. அப்போ 3 இன்ட்டு 110 அப்போனா 330 அப்படின்னு வரும். இதோ லென்த்து. அப்போ 330 ப்ளஸ்ஸு ஒரு பிரிட்ஜை வந்து நான் பிரிட்ஜை வந்து பின்னு வச்சுக்கிறேன். இன்னும் 54 செகண்ட்ஸில் க்ராஸ் பண்ணுதான். அதே மாதிரி பியோட ஸ்பீட் என்ன, 28 இன்ட்டு 5/18. ஓகே, இதை அடிச்சுக்கிட்டனால 330 ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 54 இன்ட்டு 28 இன்ட்டு 5/18. 6 டேபிள் எல்லாம் 9 டைம் போகும், 3 டைம் போகும், 3 டைம் போகும். கரெக்டாக 15 டைம். அப்போ 28 இன்ட்டு 15 போடுங்க. இட் இஸ் 40. 10 14. இப்போ 28 0 12. இப்போ 4 to 0 வருது. கரெக்டாக. இப்போ 4 to 0ல் 3 போச்சுன்னா என்ன ஆகும்? 0. 90 வருது ஆன்சர். 90. இதுக்கு ஆன்சர் AQ -3. கரெக்டாக 15 2 to 5 into 5 15 25 வரும். இப்போ 5 minus 3 15 45. 0ல் முடியும். 45ல் போகும். கரெக்டாக அது வந்து 5. இப்போ 0ல் முடியும் ஆப்ஷன் தான். After 51 liters of petrol was poured into empty storage tank, it's still இப்போ 99% வந்து ஃபில் ஆகிருக்கு. அதுதான் 51 லிட்டர்ஸு. ஓகே, அப்போ 100% how much petrol must be poured into storage in order to fill it? இப்போ 100% எவ்வளோ? இப்போ 5100வை 99ஆல் டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? நைன்டி 45. 45 49 வரும். கரெக்டாக. ஆமாம். அப்போ 495 வரும். கரெக்டாக. 0 இறக்கிடுறேன். ஓகே, இது வந்து 50. 150 வரும். ஓகே, 5 வரும். திருப்பி ஒரு 99 51ல் ஒரு ஆன்சர் 51.52. Average of 12 natural numbers. 1 plus ஒரு 12 13 is total அப்படின்னா 6.5. 6.5. After allowing a discount, a selling cost price, market price, selling price. இது வந்து 100 ரூபானா இந்த 150 ரூபா. இப்போ எதுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்? மார்க்கெட் ப்ரைஸில் வச்சு. அப்போ 24 is divided by 100 கொடுக்கலாமா? என்ன வரும்? 0 0 2 3 1 2 இன்ட்டு 3 போட்டால் 6 36. இப்போ இந்த 36 தான் 3 3 3 0 அப்படின்னா 100 வாட் என்ன? இப்போ 1 2 போகும். 1 1 1 0 ஆகும். 6 5 0. கரெக்டாக. 3 2 5. அப்போ
1 1 into 2 5 போட்டேன் 5 5 5 2 2 2 5 7 7 2 ஓகே ஒரு 0 அப்போ 27750 3 ஆல் அடிச்சு விட்டா 27 9 டைம் போகும் 6 2 டைம் போகும் 1 5 டைம் போகும் 9 to 5 இருக்கா 9250 அடுத்தது டைம் போயிட்டே இருக்கே இது டைம் இருக்கு சால்வ் பண்ண 3 years from now ஃபாதரோட ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா சன்னோட ஏஜ் எக்ஸ் வச்சுக்கலாம் ஃபாதரோட ஏஜ் வந்தால் 30 எக்ஸ் ப்ளஸ் 30 இயர்ஸ் மோர் தென் ட்வைஸஸ் ஓகே சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ் ஓகே எக்ஸ் வச்சுப்போம் வேறு என்ன இருக்குது அகோவில் கொடுத்துருக்காங்க +3 போட்டுக்கலாம் ப்ரெசண்ட்டு வர்றதுக்கு அப்புறமா எத்தனை இயர்ஸும் கழிச்சு அவங்களோட ஃபாதர் ஏஜ் டபுள் ஆகும்னு கேட்டிருக்காங்க அந்த ஒய் ஆட் பண்ணிக்கணும் 2/1 போட்டுக்கலாம் ஓகேவா இப்போ என்ன ஆகும் 20x ப்ளஸ் 33 ப்ளஸ் ஒரு ஒய் அப்புறம் எக்ஸு ப்ளஸ்ஸு 3 ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 2/1ன்னு வரும் அப்படி போட்டோன்னா 2x ப்ளஸ் 33 plus y is equal to 2x plus 6 plus 2y இதாவது கேன்சல் ஆகிடும் கரெக்டாக இப்போ 27 is equal to yன்னு கிடைக்கும் 27 இது என்ன கேட்குறான் மீன் மோட கொடுத்துட்டு மீடியன் கேட்குறாங்க 3 மீடியன் இஸ் மைனஸ் 2 மீன் என்ன 33.9 மோடு கரெக்டாக மோடுன்னா 40 2 போட்டால் 18 6 7 6 அப்போ 3 மீன் இஸ் ஈக்குவல் டு 67.8 வருது அப்போ 67.8ல் ஒரு 40.1 போட்டால் 9 7 10 இப்போ 107.9 போட்டால் 3 அடிச்சு விட்டால் 9 3 1 5 35 அச்சோ 1079 3 அடிச்சு விடுங்கப்பா 1 7 1 5 5 2 9 27 9 359 359 x வந்து k a ஸ்கொயரா ஓகே a is equal to inversely proportional to y ஓகே அப்போ x is equal to k ஸ்கொயர் பை y ஸ்கொயரா ஓகே k cube is equal to y ஸ்கொயர் x ஓகே எக்ஸோட வேல்யூ வந்து 39 k cube வேல்யூ தெரியாது y-ஓடது வந்து 400 கரெக்டாக இப்போ k cube வேல்யூ தெரிஞ்சாச்சு இப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க x is equal to k cube 39 into 400 is divided by 20 to 4 390 வா 3900 இது 28151063 இப்போ 2 11 4 5 7 1 அப்போ 1 7 5 2 இருக்குது அதே மாதிரி 3 4 5 1 2 8 1 5 ஓகே 11 5 6 4 4 11 போச்சுன்னா 3 4 6 அப்போ 6 3 6 வரும் அப்போ 3 5 2 8 0னா 2 8 1ல 1 0னா அதுக்கப்புறம் 3 4 5 3 4 5 1ல 1 0 6 3 7 8 ஓகே 14 14 14 6 8 அப்போ 3 3 2 அப்போ 2 3 8 8 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க முடியுமா ஹெச்சிசிஎஃப் எடுத்தானே வரும் 2 வரும் கரெக்டாக 2 வரும் 2 வந்தால் இது ஹெச்சிசிஎஃப் ஒய்யோட வேல்யூ ரிமைண்டர் 1 1 6 மைனஸ்
டேபிள் 15 8 7 6 4 வரும்னு நினைக்கிறேன். 4 1 7 5 2 16 1 5 1 2 3 2 1 minus 40 வரல. டைம் ஆயிடுச்சு. ஓகே, 3 கொஷின் போடல. போட்டிருந்துருக்கலாம், பட் ஏதோ சின்ன மிஸ்டேக்ஸ். இந்த கொஷினை போட்டிருந்துருக்கலாம். ப்ரெசண்ட்டில் வச்சு சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் ஆன்சர் வரல இதுக்கு. ஆக்சுவலி அவங்க கொடுக்கறது வந்துட்டு கரண்ட் பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது 2 இயர்ஸ் அகோவில் இருக்கிறது. அப்போ 16 பார்ட்டு வந்து நம்ம எக்ஸா வச்சுக்கிட்டு 25 பார்ட்டை வந்து 160 வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். அந்த தான் தப்பு பண்ணிட்டேன். அதே மாதிரி 4 into 16 எக்ஸா வச்சுக்கிட்டு 5 into 25 இதை வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இது இருக்கிற டிஃப்ரென்ஸை பார்த்தோன்னா ஆன்சர் வந்துருக்கும். ஸோ பை டேபிளில் என்ன ஆகும்? 3 2 0 0 0. அகைன் இது 5 டைம் போகும். 6 4 0 0 0 அப்படி போகும். திருப்பியும் 5 டேபிள் அடிச்சோன்னா 1 2 8 0 வரும். கரெக்டாக? ஆமாம். அப்போ 4 into 16 into 1280. இதில் 5 டேபிளில் 5 டைம் போகும். 3 2 0 0 0 போகும். திருப்பியும் இதை அடிச்சுட்டோன்னா 6 4 0 0 போகும். அப்போ 64 0 0 ஒரு 16ங்க. 16 காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 4 1 2 8 0 மைனஸு 6 4 0 0 அப்படின்னு ஆகும். கரெக்டாக? லாஸ்ட் டிஜிட்டு 0வில் தான் முடியும். எல்லாத்துக்குமே 0 தான் இருக்குது. அப்போ 1 2 8 0 into 4 போட்டோன்னா 32 8 11 51. கரெக்டாக? 51 20 மைனஸ் ஒரு 64 வர போங்க. 6 தான் காமன் எடுத்துட்டேன். இந்த இடத்த அடிச்சுட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தா வரும் ஆன்சர். நம்ம ஏதோ பண்ணிட்டோம். இந்த கொஷின் வந்து ஆக்சுவலி இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கணும், இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த நம்பருக்கு HCF பார்க்கணும். HCF பார்க்கும்போது ஆன்சர் வரும். அதுதான் எக்ஸ். இப்போ அந்த எக்ஸை வச்சு 1063 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ரிமைண்டர் கிடைக்கும். அதுதான் ஒய். அவன் கேட்குறது 3x அதை போட்டோன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த ஒரு டெஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.